குருகுல கல்வி முடிந்த பிறகு மாணவர்கள் தாங்கள் சிறப்பு பயிற்சி பெற்ற துறைகளில் தங்களின் வாழ்வாதாரத்திற்கான தொழில் தொடங்குவார்கள். மொத்தமுள்ள தொழில்களில் சிலர் கொல்லர் ஆவர், சிலர் பொற்கொல்லர் ஆவர், சிலர் தச்சர் ஆவர், சிலர் நெசவாளி ஆவர், சிலர் குயவர் ஆவர், சிலர் சிற்பக்கலைஞர் ஆவர், சிலர் இசைக்கலைஞர் ஆவர், சிலர் சோதிடர் ஆவர், சிலர் விண்ணாய்வாளர் ஆவர், சிலர் கூத்துக்கலைஞர் ஆவர், சிலர் படைத்தளபதிகள் ஆவர், சிலர் மந்திரிகள் ஆவர். இவர்கள் உயர்கல்வி கற்றவர்கள் தொழில்நுட்பவாதிகள் ஆனதால் ஆசாரிகள் என்று அழைக்கப்பட்டனர். ஆசாரி என்ற சிறப்பான சொல் இப்போது நான் சொல்லப்போகும் வகையில் உருவானது. ஆசீவகம் என்பது சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு கிடைக்கும் இடம் என்று நாம் அறிவோம். ஆசீவகம் என்பது சித்தர்கள் வாழ்ந்த இடங்களை குறித்த இடவாகு பெயர். எனவே ஆசு என்றாலே உடனடி தீர்வு என்றே பொருள். அரி என்பது அறிந்தவர் என்று பொருள். எனவே ஆசரி என்பது உடனடி தீர்வு கொடுக்க தெரிந்தவர் என்று பொருள். ஆசரி என்ற இந்த சொல் மேலும் 2 சொற்களையும் கொடுத்தது. ஆசரி, ஆசிரியர், ஆசிரியர். ஆசரி, ஆசாரி. ஆசாரி என்பது உயர்கல்வி கற்ற தொழில்நுட்பவாதி என்று பொருள். அக்கால ஆசாரி பட்டம் என்பது இன்று உலகெங்கும் மிகவும் திறமை படைத்த விஞ்ஞானிகளுக்கு அளிக்கப்படும் டிஎஸ்சி பட்டத்திற்கு இணையானது, அதாவது டாக்டர் ஆஃப் சயின்ஸ். ஆசாரி பட்டம் பெற்றவர்கள் அறம் சார்ந்த ஒரு தனித்துவமான வாழ்க்கை முறையை கைக்கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கை முறைக்கு ஆசாரம் என்று பெயர். அதாவது ஆசாரிகள் கடைபிடிக்கும் வாழ்க்கை முறைகளுக்கு ஆசாரம் என்று பெயர். சான்றாக சிறுபான்மையான இந்த ஆசாரிகள் இவர்கள் வாழும் பகுதிகளில் பெரும்பாலும் ஒற்றை ஆளுமைகளாகவே இருப்பார்கள், அதாவது மானோபலி. இந்த யதார்த்தத்தை பயன்படுத்தி அவர்கள் தங்களின் பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் மிகையான ஊதியம் பெறக்கூடாது, கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறை கொடாது என்ற வணிக இலக்கணத்தை புறநானூறு சொல்கிறது. அதாவது ஆசாரிகள் அதிக ஊதியமும் பெறக்கூடாது, அதற்குண்டான பொருளும் குறைவாக கொடுக்கக்கூடாது. இவர்களின் தொழில்கள் மானுடத்திற்கு உதவும் தெய்வீக தொழில்களாக கருதப்பட்டன. சமூகத்தில் இவர்களுக்கு மிகுந்த மரியாதை இருந்தது. அவர்களின் சமூக அந்தஸ்தை பிரதிபலிக்கும் வகையில் இவர்கள் தங்களின் தொழிலை பாவிக்கும் போது பூமாலை அணிய வேண்டும். அப்படி அணிந்திருப்பவரே இந்த பாகவதர். இந்த பூமாலை அவர்களுக்கு இந்த சமூகத்தின் மீது இருக்கும் பொறுப்பை பிரதிபலிக்கின்றது. தங்களுடைய சிறப்பான கல்வியை வைத்து சமூகத்தை சுரண்டாமல் நேர்மையாக பணி செய்வதை கௌரவிப்பதே ஆசாரிகள் அணியும் பூமாலை. இந்த பூமாலை இங்கு காண்பிக்கப்படுவது போல தொடக்கத்தில் முறையாகவே அணியப்பட்டது. ஆனால் இந்த முறையில் அணிவது அவர்கள் செய்யும் தொழிலுக்கு இடையூறாக இருந்தது. அதனால் பிற்காலத்தில் இங்கு காண்பிப்பது போல குறுக்காக ஒரு கையையும் கழுத்தையும் சுற்றி அணியப்பட்டது. ஆனால் எல்லா இடங்களிலும் தகுதியான மலர்கள் கிடைக்காததாலும் ஒரே நாளில் இந்த மலர்கள் காய்ந்து உதிர்ந்தும் விடுவதாலும் இந்த மலர்களை மாலையாக இணைத்த நூல் தனியாக தெரிவதாலும் நாளின் இறுதியில் நூல் மட்டுமே விஞ்சி இருப்பதாலும் கால ஓட்டத்தில் மாலைக்கு பதிலாக நூலை மட்டுமே அணியும்படி ஆசாரிகள் அறிவுறுத்தப்பட்டனர். இப்படியாகத்தான் பூநூல் அணியும் வழமை ஆசாரிகளிடம் உருவானது. இப்படியாகத்தான் சிற்பக் கலைஞர்கள், குயவர்கள், பொற்கொல்லர்கள், நெசவாளர்கள் போன்ற ஆசாரிகள் அனைவரும் பூநூல் அணியும் வழமை மேற்கொண்டனர். மனித குலத்தின் நன்மைக்கான இந்த தெய்வீக தொழில்களுக்கு அளிக்கும் மரியாதையாக ஆசாரிகள் பூநூல் அணிந்தனர்.